ஹலோ. ஐயோப்பா. ச்சே. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. Hi team. குட் மார்னிங் சார். I'll go through that sir. Okay sir. ஏய் சாப்பிட வாடி. என்னம்மா வீடியோ கால்ல மீட்டிங்ல இருக்கமா? சாப்பிடுறதுக்கு டைம் ஆகுது, சாப்பிட வாடி. ஏமா இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? கால்ல இருக்க பாத்துட்டு தானே இருந்த. மணி 12 ஆகுதுடி, சாப்பிட வேண்டாமா? இன்னும் என்ன கால்ல இருக்க? 12 தானமா ஆகுது. இதோ பாரு புள்ள, நல்லா சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா வலுவா இருக்கும். சவருந்து அதனடி சித்திரம் வரைய முடியும். அதுவும் சரிதான். சரி, இந்த இலை சைஸ் உனக்கு போதுமா? மா இதுலயே 4 பேர் சாப்பிடலாமா? அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. உனக்கு பிடிக்குமேனு எல்லா ஐட்டமும் பண்ணேன். நண்டு மட்டும் தாண்டி கிடைக்கல. என்னது, நண்டு கிடைக்கலையா? மா ஏற்கனவே சிக்கனு, போட்டி, எறா, மீன், முட்டைன்னு இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கமா. இதுல நண்டு ஒண்ணா குறைச்சல. அதுக்கு இல்ல, உனக்கு நண்டு ரொம்ப பிடிக்குமே, அது செய்ய முடியலன்னு வருத்தமா இருந்தது. அதெல்லாம் பரவாயில்லமா, நீ ஏமா இவ்ளோ வேலை செய்யற? நான் என்னடி பட்டணத்துல இருக்க பொம்பளைங்க மாதிரி ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு அவசர அவசரமா வேலைக்கா போறேன்? வீட்டுல தானே இருக்கேன். உன்னையும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறதோட எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு வகை வகையா சமைச்சு போடுறதா எனக்கு சந்தோஷமே. சாப்பிடு. சரி, நீயும் சாப்பிடு வா. இந்தா சாப்பிடு. நல்லா இருக்கா? நீயும் நீ சாப்பிடு. சாப்பிடு. இரு. என்ன ஆஷா இதெல்லாம்? என்ன மதியானத்துக்கு வேற ரசம் மட்டும் பண்ணி வச்சிருக்க. வேற என்ன எதிர்பார்க்கற? நான் என்ன உன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்? காலையில ஏஞ்சி உனக்கு வகை வகையா சமைச்சு வச்சுட்டு போறதுக்கே வேலைக்கு போக வேண்டாம்? மா அதுக்குன்னு வேற ஒரு ரசம் மட்டும் பண்ணுவியா? ஒரு சாம்பார், ஒரு மோர் குழம்பு. வீக் டேஸ்ல என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். அதான் வீக்கெண்ட்ல வகை வகையா செஞ்சு தரேன்ல, கொட்டிக்கிறீங்களா? சரி, சைட் டிஷ் என்ன பண்ணிருக்க? அந்த 3வது செல்ஃப்ல அப்பளம் வச்சிருக்கேன்ல, பொரிச்சுக்கோ. அப்பளமா? ஒரு சைட் டிஷ் கூட பண்ண மாட்டியாமா நீ? நீ நடி சும்மா எதுக்கு எதாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? படிச்சோமா, வேலைக்கு போனோமா, எவனையா பார்த்து கல்யாணம் பண்ணமா இல்லாம வீட்டுல உட்காந்து என்ன வேலை செய்ய சொல்ற? எனக்கு டைம் ஆகுது, போ. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படு? இப்ப நான் என்ன கேட்டேன்? So guys, today client meeting la everyone try to be on cam, please. Hi Hana. Actually Hana, she does a good job. Thank you. Mahima, your background pool soothing. Where you are sitting? Actually, I'm sitting outside of my house in the village. This is Thinnai, sir. Oh, Thinnai. It's a nice place to chill and work, right? Yeah. Sorry, sir. There's a bit of noise here. I guess I'll turn my mic off. No need. It's bird sound, right? In cities, we can't even hear them. It's soothing, let it be. Okay, sir. Sure, sir. Yeah. That's a new team. Yeah. Everything will be deployed into the production by the next week. Okay. I'll rectify that. Okay, Hana. Bye. ஹாய் கைஸ், இப்போ கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ எல்லாரும் ப்ராப்பராக டிசிப்ளினாக மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஹலோ.
நிக்கிலா, உங்க கேமரா ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஐயோ வீடியோ ஆன்ல இருக்கா? சாரி சார், சாரி சார், சாரி சார், 1 செகண்ட் சார். எஸ் சார். ஹலோ சார். ஓகே ஓகே கூல். ஓகே கைஸ், லெட்ஸ் டாக் அபவுட் நிக்கிலா, உங்க மைக்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஆமா சார், அது இங்க ரொம்ப ஹெவி டிராஃபிக் சார், அதான் ஒரே ஹார்ன் சவுண்டா கேக்குது. ஓகே ஓகே, உங்க மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே நிக்கிலா, வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்? டாக் அபவுட் இட். Sir, so my idea about the project is... ஐயோ நிக்கிலா, என்ன சவுண்ட் இது? இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ சென்ஸ்லெஸ். Suffocating. Sir, இங்க பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு. சோ அங்க ட்ரில் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் ஒரே சவுண்டா இருக்கு சார். வெரி சாரி சார். வாட் இஸ் திஸ் நிக்கிலா? கிவ் யுவர் தாட்ஸ் இன் கமெண்ட். ஓகே சார். தயவு செஞ்சு ஆடியோ ஆஃப் பண்ணுங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே சார், சாரி சார், வெரி சாரி சார். தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹலோ, என்னதான் ஆச்சு மகிமா? அதான் சொன்னனே சார், லேப்டாப்ல பக் இருக்குன்னு. 2 days ஆச்சுமா, அது இன்னுமா ரெக்டிஃபை பண்ணல? சார், டெக் டீம்ல இருந்து ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் யாருமே வரல சார். ஓகே, பட் நீங்க ஆபீஸ் வந்து பண்ணிருக்கலாமே. சார், ஆஃபீஸ்க்கு அப் அண்ட் டவுனே இங்கேருந்து 600 கிலோமீட்டர் சார். ஓ, நீங்க வில்லேஜ்ல தானே இருக்கீங்க? ம், ஆ. அப்புறம் மகிமா, நீங்க எல்லாமே 2 நாளா ப்ரொடக்ஷன் கூட மூவ் ஆகல. சாரி சார், நானே இங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்து ஆஃபீஸில் வந்து லேப்டாப்பில் இருக்க பக்கை கிளியர் பண்ணிட்டு போகிறேன் சார். ஓகே, இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நம்ம டெக் டீம்ல இருந்து அவ்வளோ தூரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் அனுப்ப மாட்டாங்கம்மா. அண்ட் அனுப்பிச்சாலும் அவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க. பட் ஸோ யூ ஹாவ் டு கம் டு தி ஆஃபீஸ். ஷியோர் சார், நான் வந்துடுறேன். அங்கே வந்து பக்கை கிளியர் பண்ணிக்கிறேன். ம். ஓகே, பட் இந்த 2 daysமே உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேல தான் மார்க் ஆகும். சார், பட் வை சார்? ஆமாம், இருந்த லீவ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ஸோ இந்த லீவ் எல்லாமே லாஸ் ஆஃப் பேல தான் போகும். ஓகே சார். ஆல்சோ மகிமா, நீங்கள் இப்போ வந்துட்டு போகிற செலவெல்லாம் கூட உங்களோட ஓன் மணியாக தான் இருக்கும். ஆஃபீஸில் இதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஐயோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். இப்போது டைம் 8:30 ஆகுது. ஒரு 3 மணிக்குள்ளே ஆஃபீஸ் வந்து எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிடுங்க. ஓகே? ஐயோ, டெக் டீம் ஊருக்குள்ள வீடு இருந்தா இதான் பிரச்சனை போல. மா, ஒரு காஃபி. நீயே போட்டுக்கடி. என்னதுக்கு ஃபோன் பண்றான்? ஐயோ, சொல்லுங்க சார். என்ன நிக்கிலா, இன்னும் லாகின் பண்ணாம என்ன பண்றீங்க? சார், நான் நேத்துக்கு மத்தியானமே சொன்னேனே சார், லேப்டாப்ல ஏதோ ப்ராப்ளம் அப்டேட் காமிச்சது. நான் கொடுத்த உடனே கூட நடுவுல ஸ்டக் ஆயிடுச்சுன்னு. ஓ மை காட், அது இன்னுமா ரெக்டிஃபை பண்ணாம இருக்கீங்க? சார், நேத்து தானே சார் நடந்தது. என்ன நிக்கிலா, பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்தே ஆகட்டுமே, பட் யூ ஆர் இன் சிட்டி தானே, சீக்கிரம் ஆபீஸ் வந்து சரி பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் என்ன? சார், ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டேன் சார், அவங்க தான் சார் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதான் நிக்கிலா, இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ளாய்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. So you have to take the correct action. சரி சார், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணுல நிக்கிலா, நீ சீக்கிரமா ஆபீஸ் வாங்க, வேற லேப்டாப்ல லாகின் பண்ணி உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, புரியுதா? சார், இப்பவே வரணுமா? ஆமா நிக்கிலா, சாரி, நம்ம இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ணி ஆகணும், ஏன்னா இன்னைக்கு டிப்ளாய்மெண்ட் இருக்கு. ஸோ ட்ரை டு பி ஹியர் குயிக்லி. ஓகே? ஓகே சார், வரேன். சரி, உங்க வீடு ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு தூரம்? சார், 20 கிலோமீட்டர்ஸ் சார். 20 கிலோமீட்டர்ஸ் தானே, அப்போ மேக்ஸிமம் 1 hourல வந்துடலாம். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் தேர். சீக்கிரமா வாங்க. ஓகே? ஓகே சார், வரேன். ஹலோ. ஹலோ சார், ஹைக் பத்தி பேசிருந்தோமே சார். சொல்லுங்க மகிமா, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சார், ஒரு 18%. 18%? வை 18%? சார், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். அதுக்குன்னு 18%? அஃப்கோர்ஸ் சார், ஊர்ல கிராசரி ரேட்லாம் ஏறி போயிருக்கு சார். மகிமா,
நீ இருக்க அதே ஊர்ல தான் நானும் பொண்ணு எடுத்திருக்கேன். இன்னும் அந்த ஊர்ல ஒரு சில இடத்துல 1 கிலோ தக்காளி 5 ரூபாய் தான். நோ சார், யார் சொன்னா? 7 rupees ஆயிடுச்சு சார். இப்போ நல்லா விசாரிச்சு பாருங்க. அதுக்காக 18%ஆ? சார் அதுக்கு மட்டும் இல்ல சார். ஆல்சோ இங்க ஊர்ல வைஃபைலாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். 200 Mbps ஸ்பீடு போடணும்னா மந்த்லி 1500 ஆகுது சார். இதுல வீட்ல ஏசி வேற இல்ல சார். ஏசி போடணும். ஏசி போட்டா தானே சார் லேப்டாப் எல்லாம் கூலா வச்சுக்க முடியும். அப்போதானே சார் ப்ரொடக்ஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் சார் சொல்றேன். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் கன்சிடர் சார், ப்ளீஸ். மஹிமா, நெட்டு கேட்குற ஓகே, ஊர்ல வராது. ஏசி இல்லாம ரீசனா சொல்லுவ? எல்லாமே ரீசன் தானே சார். சும்மாவா வருது இன்டர்நெட் ஏசி எல்லாம்? ஆஹா, 18%ல ரொம்ப கஷ்டம்மா. அடுத்து எனக்கு கல்யாண வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். கோல்ட் ரேட்லாம் பாத்தீங்கல்ல எவ்வளோ ஏறிட்டு இருக்குன்னு. நான் கொஞ்சம் நகையெல்லாம் சேவ் பண்ண வேணாமா சார்? ஏம்மா, நீ உன் கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணுன்றதுக்காக நான் கம்பெனி ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டி உனக்கு சேலரி போட முடியாது. இப்போ எவ்வளோதான் சார் ஃபைனலாக பண்ணுவீங்க? மேக்ஸிமம் 11%. சரி ஓகே சார். உங்க டேலண்ட்டுக்கு வேற கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிட்டு சேலரி ஏத்திக்கோங்க. ஜம்பெல்லாம் அடிக்கலாம் சார். பட் இப்படி வசதியா ஏன் வீட்லயே இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கறதுக்குலாம் எந்த கம்பெனி சார் அலோவ் பண்ணுவாங்க? அதனால தான் ஜம்பெல்லாம் அடிக்காம இருக்கேன். ஓகே, அப்ப பி ஹாப்பி வித் 11%. ஓகே ஓகே சார். அவ்வளோ வேணாம், அவ்வளோ கம்மியாகவும் வேணாம். ஆனா அவ்வளோ கேட்டாதான் இவ்வளோவாது தருவாங்க. Yep. சொல்லுங்க நிக்கிலா. ஹலோ சார், ஒன்றும் இல்லை, இந்த மாதம் அப்ரைசல் வருதுல்ல, அதனால நீங்களாவது ஏதாவது பார்த்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, எவ்வளவு % ஹைக் எதிர்பார்க்கறீங்க? சார் ஒரு 25%. 25ஆ? நோ வேமா. சார் இந்த மாசம் சூப்பரா வேலை பார்த்தேன் சார். சோ கண்டிப்பா இன்கிரிமெண்ட் கொடுத்தா நல்லது தானே சார்? சரி, ஏன் 25% சொல்லுங்க? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ரெண்ட் எல்லாம் பயங்கரமா ஏறிட்டே போகுது சார். நான் வீட்டுக்கு மட்டுமே 25,000 கொடுத்துட்டு இருக்கேன். இதை தவிர இபி பில்லு, கேஸ் பில்லு, பெட்ரோல் பில்லு, மேக்கப், க்ளோத்ஸ், செருப்பு, வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், ஹோம் லோன், கோல்ட் லோன், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்டது போயிட்டே இருக்கு சார். நீங்க இன்கிரிமெண்ட் கொடுக்கலனா எப்படி சார் எனக்கு கட்டுப்படி ஆகும்? அதனால ஒரு 25% இல்லனாலும் ஒரு 20%ஆவது கொடுங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம சிட்டி சைடுல இருந்து டவுன் சைடு போயிருங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த சேலரி பேக்கேஜும் கரெக்டா இருக்கும். என்ன சொல்றீங்க? சார் கம்பெனியை விட்டு ரொம்ப லாங்கா போக முடியாது சார். அன்னைக்கு கூட லேப்டாப் ரிப்பேர் ஆச்சு, நீங்க உடனே கம்பெனிக்கு கூப்பிட்டீங்க, நானும் உடனே கிளம்பி வந்தேன்ல சார். அந்த மாதிரி வர முடியாம போயிடும் சார். ஐ அம் a sincere worker சார். அப்ப கூட 25%னா ரொம்ப கஷ்டமா? நான் வேணா உங்களுக்காக ஒண்ணு பண்றேன், 15% ஹைக் பேசி தரேன். ஓ 15ஆ சார்? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சரி நிக்கிலா, ஆல் தி பெஸ்ட். நினைச்ச மாதிரி 15%. ஒரு இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. Kevin, I have one request. Shall I? சி மஹிமா, உங்கள் ஒர்க் ஓவராலாகவே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது கெவின். சரி, நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.